வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரும் திருப்பம் நடைபெறப் போகிறது. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் இணைந்து செயல்படும் பொழுது ஓபிஎஸ்ஐ நீக்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி அதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று தீர்மானங்கள் ஏற்றி அதன் பிறகு தற்பொழுது பொதுச் செயலாளர் நான் தான் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று அங்கேயும் பதவி பிரமாணம் அவரே செய்து கொண்டார். அதன் பிறகு அவசரமாக பொதுச் செயலாளர் தேர்தலை அவரே நடத்தி அவரே வெற்றி பெறும் வகையில் முடித்து தற்பொழுது அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சூழலுக்கு எல்லாரும் தள்ளப்பட்டு அதிமுகவின் தலைமையில் தலைவராகவும் பொறுப்பேற்று எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று மிகப்பெரிய அளவில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஆர்பி உதயகுமார் கூறுகிறார் சமீபத்தில், அதாவது அதிமுகவில் என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எடப்பாடி சிறப்பாக தலைமை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். ஆனால் அப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அப்படி சிறப்பாக இருந்துச்சுன்னா 8 தேர்தல் வந்துச்சு. அப்படி அடுத்தடுத்து சின்ன சின்ன தேர்தல்கள், பெரிய அளவிலும் தேர்தல்கள், அதில் எதுவுமே அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக செய்தியும் வரல, எதுவுமே தகவலே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிட்டாலும் சரி, நான் கட்சிக்குள் வருவேன் அப்படின்ற ஒரு விடாமுயற்சியில் அடுத்தடுத்த வழக்குகளிலோ சட்ட போராட்டங்களிலோ தீவிரமாகினார். ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலைமையில் கடைசியாக நமக்கு கிடைத்த வாய்ப்பே இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தான். இந்த ஒரு தேர்தலில் உறுப்பினர் மீட்பு குழு கூட்டத்தை உருவாக்கி நாம் பாஜகவுடன் கைகோர்த்து ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியிட்ட பிறகே அதிமுகவின் தலைமையை நாம் கைப்பற்ற முடியும் என்ற ஒரு முக்கியத்துவமான நோக்கத்தை முன்னெடுக்கிறார். அதன் பிறகு அதற்காகவும் தீவிரமாக களப்பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய தீவிரமான செயல்பாடுகள் அனைத்தும் முக்கியமாக பார்த்தாலும் கூட அதிமுகவில் மிக வலிமையான ஒரு கட்டமைப்பை ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்குவார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களை உதிரி தள்ளி விட்டார் என்பதன் காரணமாக அவருக்கு பெரும் அளவில் அவர் இருக்கும் வரை ஆதரவு தென் மண்டலத்திலோ முக்கியமான இடங்களிலோ கிட்டவில்லை என்றுதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அதனால ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் அதிமுகவில் எப்பொழுது இணைகிறார்களோ அப்பொழுது அதிமுகவின் பலமும் ஆதரவும் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த ஒரு சூழலில் அதிமுகவின் மிகப்பெரிய அளவில் செயல்பாடுகள் அனைத்துமே மாறுமா? இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னவாக மாறப்போகிறது என்பதை நீங்களே பாருங்கள் என்று ஆர்பி உதயகுமார் அவர்களும் சமீபத்தில் பேட்டிகள் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த ஒரு சூழலில் தேர்தல் முடிவு நாளை வெளியாக உள்ளது. நாளை என்னதான் நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புக்கு அது அடுத்தடுத்து பஞ்சமில்லாமல் போய் கொண்டிருக்கும். ஏனென்றால் அதிமுக மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 33 தொகுதிக்கும் மேற்பட்ட இடங்களில் மிக பெரும்பான்மை வர வேண்டும், குறிப்பாக கோவையில் வர வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறார்களாம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளிகள். ஸோ இதனால் கண்டிப்பாக அதிமுகவில் பலவிதமான திருப்பங்கள் என்பது இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு தலைமை மாற்றமோ இல்லை அமைச்சர் மாற்றமோ நிர்வாகிகள் மாற்றமோ என பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.